ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களை பற்றி அவதூறு பரப்பும் விதமாக ஏகப்பட்ட நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நான் என்னைக்கோ பேசியிருப்பேன். ஆனால் நம்மளும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி மற்றவங்கள மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணாமல் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, எதனால் இப்படியெல்லாம் வந்து ஒரு சில பேர் தூண்டப்பட்டு அஜித் அவர்களை பற்றி இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறாங்க, உண்மையாவே அஜித் அவர்கள் ஏகப்பட்ட அஃபேர்ஸ் வச்சிருந்தாரா அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா இந்த வீடியோல பேசுவோம் நண்பர்களே. அதாவது அஜித் அவர்கள் சமீபத்தில் இந்த பத்மபூஷன் விருது ஒன்று பெற்றார். இந்த பத்மபூஷன் இவருக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? இவரெல்லாம் ஒரு நடிகர், கூத்தாடி தானே அந்த ஆளு, இந்த ஆளுக்கு எதிய பத்மபூஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ரைட்டு, பத்மபூஷன் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்களை பார்த்து நான் கேட்பேன். ஸோ நீ இந்த வீடியோவில் அஜித் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேச போறியான்னு கேட்டீங்கன்னா, நான் அஜித்துக்கும் சப்போர்ட் கிடையாது, விஜய்க்கும் சப்போர்ட் கிடையாது. நான் ஒரு நடுநிலைவாதி. என்ன ஃபேக்ட் அப்படின்றத பற்றி புரிய வைக்கிறது தான் நம்ம சேனலோட என்னோட வேலையை நண்பர்களே. அதனால அஜித் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை சொல்றேன். அதாவது அஜித் அவர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நடிகர் தானே, இந்த ஆள் கூத்தாடி தானே, இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த பத்மபூஷன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அஜித் அவர்கள் ஒரு என்டர்டைனர் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஆளுங்க சினிமா பிடிக்காத பல பேர் வந்து இவன் கூத்தாடி, இவன் தெருக்கூத்தாடுறவன் அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுவாங்க. அதுவும் ஒரு தொழில், அந்த தொழிலால பல பேர் வந்து என்டர்டைன் ஆகிறாங்க அப்படின்றத பத்தி எவனுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதெல்லாம் மரியாதையே கிடையாது எவனுக்குமே. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு என்டர்டைனர் அப்படின்றதையும் தாண்டி அஜித் அவர்கள் இந்த சொசைட்டிக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அஜித் அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் இந்த கவர்மெண்ட் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு பத்மபூஷன் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணுவாங்க ஒரு சில ஜூரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அஜித் அவர்கள் இந்த நாட்டுக்கும் சொசைட்டிக்கும் என்னப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காருங்க. உதாரணத்துக்கு அவர் ஒரு என்டர்டைனர் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி சமீபத்தில் நடந்த பெல்ஜியம்ல நடந்த பிரஸ்டீஜியஸான ஒரு பிரான்கோர் சாம்ப் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு சர்க்கியூட், ஒரு கார் ரேசிங்ல 2வது பொசிஷன் வின் பண்ணி அவர் நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு. அதாவது இந்தியாவில இருந்து போய் பெல்ஜியம்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் ரேசிங்ல கலந்துக்கிட்டு ஒருத்தர் பெருமை சேர்க்கிறார் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இதுல நீங்க வந்து உங்களுக்கு கார் ஓட்டுற திறமை இருந்தாலுமே கூட ஏகப்பட்ட பணம் நீங்க இதுக்கு செலவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 2003 வருஷமே F2 போடியம் அப்படின்ற ஒரு ரேசிங்ல கலந்துக்கிட்டு அதுலயும் வந்து நம்ம ஆள் வந்து ஜெயிச்சாரு. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஸ்டேட் ரைஃபிள் ஷூட்டிங் இருக்கு பாத்தீங்களா, 24 சீரிஸ் துபாயில் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா 4 கோல்டு மெடல் வாங்கினது அஜித். இதெல்லாம் மறந்துட்டீங்களா நம்ம? இது மட்டும் இல்லாம ட்ரோன் ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து நம்ம சைட்ல இருந்து போன டீம், அதாவது த்ரோன் தக்ஷிம் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்த டீமே பாத்தீங்கன்னா 2 மெடல் வின் பண்ணுச்சு. இதுக்கு மென்டாரா விளங்கினவரே நம்ம தல அஜித் அவர்கள் தான். சரி, தலன்னு சொல்லக்கூடாது, ஏகே அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவரோட பேர்ல ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க்ஸ் லாஸ்ட் 30 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கூட நடித்த ஒரு சக நடிகரே என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, அஜித் அவர்கள் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாருங்க. அவருக்கு எந்த சம்பளம் வந்தாலும் முதல்ல அதுல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து இவர் வந்து சேரிட்டின்னு ஒதுக்கிடுவாரு, இன்னொரு பர்சன்டேஜ் எடுத்து இதுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் மணி அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுவாரு. இதெல்லாம் தாண்டி மீதி இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம அஜித் அவர்கள் அவரோட ஸ்பெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸை அழகா பிளான் போட்டு பண்ணக்கூடியவர் தான் அஜித் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 30 வருஷமா இவர் ஏகப்பட்ட சேரிட்டிக்கு வந்து இவர் வந்து நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இவரே ஒரு சேரிட்டி எடுத்து நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கும். இதையும் தாண்டி டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறாரு அந்த மனுஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கண்காணிப்பாங்க. ஸோ அஜித் அவர்கள் ஆஸ் அ சிட்டிசனா ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறவர், சொசைட்டிக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்றவர், நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு என்டர்டைனராகவும் இருக்காரு மற்றும் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் நம்ம அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோட சேர்த்து பாலையான்னு ஒரு காமெடியன் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கும் யூடியூபர்ஸ் கண்ணுக்கும் தான் ஒரு காமெடியா விளங்குறாரே தவிர அவர் வந்து ஆந்திராவில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஒரு மிகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டலை கட்டி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம பாலையா. அது மட்டும் இல்லாம அவர் எம்எல்ஏவா விளங்கக்கூடிய ஆந்திரால ஒரு ஸ்டேட்ல அவர் வந்து நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. தெரிஞ்சா இவரை வந்து காமெடினா கொண்டாட மாட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்றத கவர்மெண்ட் உத்து கவனிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான விருதுகள்லாம் கொடுப்பாங்க. போற போக்கில் காசு கொடுத்து வாங்குற ஒரு சில சினிமா அவார்ட்ஸ் கிடையாது இதெல்லாம் அப்படின்றத நம்ம நண்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் வந்த உடனே முதல் வேலையா செஞ்சானுங்க பேர் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இது யார் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்க போக போக உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். ஸோ எந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி நம்ம அஜித் அவர்களை பற்றி சொன்னால் ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 வருஷம் நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனுஷனோட இமேஜ் சரியணும்னு வைங்களேன், பொம்பளை விஷயத்தில் கோத்து விட்டாலே போதும் இமேஜ் சரசரன்னு சரியிடும். அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி செஞ்ச சாதனைகள், முன்னாடி செய்த தியாகங்கள் எதையுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. பொம்பளை ஏமாத்திட்டான்டா அப்படின்ற மாதிரி அவனை காலி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அஜித்தை தாக்கலாம் அப்படின்னு பார்த்தா
அஜித் அவர்களுக்கு இது மூலமா ஆதரவு தான் ஏகப்பட்டது வந்துருச்சு. எங்க ஆதரவு வந்தது? ஏகப்பட்ட யூடியூபர் அஜித் அவர்களை கீழ்னுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. இந்த மாதிரி தூண்டுதலை யார் பண்ணா அப்படின்றத நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த திராவிட மாடல் சம்மந்தப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்தே புரிஞ்சு போயிருக்கும் யார் வந்து ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. எதுக்காக அட்டாக் பண்ணோம்னா, ஒரு சில வருஷங்களா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு பாராட்டு விழாவுக்கு கூப்பிட்டு மேடையில் பேசுங்கன்னப்போ கூட்டவளே கலாச்சாரம் தான் நம்ம தலை அஜித் அவர்கள். அதெல்லாம் ரைட்டு, பச்சையா தெரியுது நீ அஜித்தோட சப்போர்ட்னு. மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தவறான எதிர்ப்பு வந்தா விஜய் அவர்கள் பக்கமும் நான் நிற்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். என் சிவகார்த்திகேயன் பக்கமும் நிற்பேன், சிம்பு, அஜித் எவ்வளவு பேர் பின்னாடியும் நிற்பாங்க. நான் ஒரு நடுநிலைவாதி, நான் ஒரு சினிமா ரசிகர் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட்டு, விஷயத்துக்கு வர வளவலன்னு பேச வேணாம். அதாவது என்ன நடந்ததுன்னா, இந்த பத்மபூஷன் அவார்டு அஜித் அவர்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அவரோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய, முன்னாள் நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரா அவர்கள் அவங்களோட வெப்சைட்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டாலே பல பேருக்கு தெரியாது, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் பல பேருக்கு தெரியாது. இதை வந்து இந்த மீடியாவில் இருக்கிறவங்க தான் கிண்டி கலரி எடுத்துகிட்டு வந்து வெளில விடுவானுங்க. இவங்க வெப்சைட்டில் போட்டதை வெப்சைட்னு ஒன்று இருக்குதாப்பா அப்படின்னு எத்தனை பேர் ஈரா அவர்களோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஈரா அப்படின்ற ஒரு நடிகையை மறந்தே போயிட்டானுங்க. நான் மட்டும் தான் நம்ம சேனலில் அன்ஃபர்காட்டன் நடிகைகள் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டு ஒரு சில பேரை ஞாபகப்படுத்தி விட்டுன்னு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது நடிகைகளோட நிலைமை. என்ன பண்ணுறது, கரண்ட்லேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் அவுட் ஆன ஹீரா அவர்கள் இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் போனதுக்கப்புறம், டிவோர்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சிம்பிளான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே 2-3 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடுறாங்க. அதில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்னை ஏமாற்றி விட்டார், அவர் ஒரு ஆணவக்காரர், அவர் வந்து பெண்களை மதிக்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் என்ன ட்ரக் அடிக்ட்னு சொல்லி என்னோட இமேஜை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட சினிமா கெரியரே வந்து காலி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம், இவங்க அஜித் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக என்னோட முன்னாள் காதலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த முன்னாள் காதலன்னு சொன்ன உடனே அஜித் அவர்களை மட்டும் ஏன் குறிப்பிடுறீங்க? இவர் மட்டும் தான் நான் காதலிச்சாரு, அவரு கூட தான் காதலிச்சாரு, அவரு நம்ம பாடி பில்டர் நடிகர் கூட தான் காதலிச்சாரு, 2 பேரும் சேர்ந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அஜித் அவர்களோட கம்பேர் பண்ணா நம்ம பாடி பில்டர் நடிகரோட தான் சேர்ந்து இவங்க 4 படம் நடிச்சிருக்காங்க. அவர் பக்கம் யாரும் வண்டியை திருப்பல, அஜித் பக்கம் ஏன் திருப்பினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் திருப்பி ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு செக்கையும் வச்சாங்க இவங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கார் ரேசிங்கில் அடிபட்டு கிடக்கும் போது இவருக்கு பெட் பேன் வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து ஸ்பைன் சர்ஜரி பண்ணும் போது நான் கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணேன், அதெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னோடனே ரைட்டு, நீங்கள் இவரை தான் சொல்ல வரீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருக்கும்போது இவர் ஒரு வளர்ந்து வரும் நடிகராக தான் இருந்தார். இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி 4 படத்தில் நான் சான்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல், இவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்து விட்டு எனக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு பொண்ணு தான் தேவை, அவளை வச்சுக்கிட்டு நான் வெளில எப்படி வேணாலும் ஊர் மேய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இவருக்கு இப்பேற்பட்ட விருது கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டாங்க இந்த நடிகை. இதை கேள்விப்பட்டவொன்னே ஏகப்பட்ட பதர்கள் குரல் கொடுக்கறது என்னன்னா, அஜித் அவர்கள் இப்பேற்பட்ட ஆளா, இவருக்கெல்லாம் பத்மபூஷன் விருதா, இவரோட படங்களெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா, பைகாட் அஜித் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பேர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த திராவிட மாடல் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சு, அஜித் ஈரா கூட மட்டும்தான் இருந்தாரா, அஜித் அந்த நடிகை கூட தான் இருந்தாரு, அது இந்த விஜய் அவர்கள் கூட தேவாவில் நடிச்சு அந்த நடிகை கூட தான் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, குடும்பமே நடத்தினாரு. இன்னொரு வடநாட்டு நடிகை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க, ஸோ இவங்களோடையும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அஜித் அவர்கள் அந்த வயசுல போடாத ஆட்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. ஆனால் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம், அவன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட லவ் ஸ்டோரிஸ் வருங்க. பிஃபோர் மேரேஜ் லவ் இல்லாமல் எவனுமே இருக்க முடியாது, ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி அவன் கடந்து தான் வந்திருப்பான். இதை தான் சேரன் அவர்கள் ஆட்டோகிராஃப் படத்துலையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆண்களின் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சகஜம் அப்படின்றத இந்த நெறியாளர்களும் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, இதை பற்றி குற்றச்சாட்டாக சொல்கிறவனும் புரிஞ்சுக்கிறது இல்லை, எல்லாம் ராம யோகியனா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் எது தப்பு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இவங்க லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு வகையில் அஜித் அவர்களை குற்றம் சாட்டவே முடியாது. ஏன்னா ஷாலினி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அஜித் அவர்கள் எந்த ஒரு அஃபேர்லையும் எந்த ஒரு கிசுகிசுலையும் மாட்டாமல் அவர் கூட நடித்த சக நடிகையில அவரை இன்னி வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது, எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டும் நான் கேள்விப்பட்டேன். இது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கும் நிறைய க்ரஷ் ஒரு சில நடிகைகள் மேலே இருந்திருக்கலாம், அவரும் வந்து பண்ணியிருக்கலாம். அதை பற்றி பெருசாக வெளில யாருமே பேசலை, அதை சம்மந்தப்பட்ட நடிகைகளே பேசலை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இவங்க மட்டும் பேசியிருக்காங்க அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் லவ் அஃபேரில் இருந்தது ஊர் உலகத்துக்கே தெரியும். இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிப்பாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு அன்னைக்கு இவங்களோட லவ் வந்து பத்திக்கின்னு எரிஞ்சுது அப்படின்றது தான் ஃபேக்டே.
ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் வளர்ந்து வரும் நடிகர். இவர் துரத்தி ஹீராவை லவ் பண்ணும்போது, ஹீரா அவர்கள் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த்தியான ஃபேமிலி தான். சினிமாவில் நடிச்சு நம்ம சம்பாரிச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு தலையெழுத்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பையில் தான். மும்பையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாடலிங்லாம் பண்ணுவாங்க. காஸ்டிங் டைரக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலும் இதயம் படத்தில் இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் கதையை சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் படத்துக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இதயம் படத்தை நடித்த கையோட அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட படங்களில் கமிட்டான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கிடையாது, பாடி பில்டர் நடிகர் தான். ஏன்னா பாடி பில்டர் நடிகர் அந்த காலகட்டத்தில் இவங்களை லவ் பண்ணதான் சொல்லப்படுது. அதே டைமில் அஜித்தும் ஹீரோவும் லவ்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் ஒரு கொக்கி போட்டு பார்ப்போம், மாட்டுச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தானே, மாட்டனா போடா மசுறு அப்படின்ற மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடி பில்டர் நடிகர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 4 படங்களை பரிந்துரை பண்ணி 4 படத்தை இவங்களோட நடிக்க வச்சாரு அந்த பாடி பில்டர் நடிகர். அது என்னென்ன படம் தெரியுங்களா? அந்த படத்தோட பேரை நான் டைரக்டாக சொல்ல விரும்பல, இன்டைரக்டாவே சொல்றேனே. அதில் ஒரு படம் உங்க அண்ணாச்சி, 2வது படம் தபேலா மாஸ்டரு, 3வது படம் துரியோதன, 4வது படம் பின்னறிவிப்பு. இந்த மாதிரி 4 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நடிச்சது மட்டும் இல்லாமல் ஹீரா அவர்களையும் ஜோடியா போட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்க எப்படிலாம் நடந்திருக்குன்னு. ஆனால் தல அஜித் அவர்கள் கூட ஏகே கூட நடிச்சது 2 படம் தான். ஒன்று இந்த காதல் கோட்டை மற்றும் தொடரும். ஸோ இதில் வந்து இவங்களோட காதல் வந்து ரொம்ப பீக்காக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அஜித் அவர்கள் துரத்தி காதலிக்கும் போது ஹீரா அவர்கள் பீக்கில் இருந்தனால இவரோட காதலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையும் அவங்க. இவர் தான் வந்து பின்னாடி துரத்தி லவ் பண்ணுவாராம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம் அவ்வளோதான் விடு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு பாடி பில்டர் நடிகரோட அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்டவன தான் அஜித் அவர்களுக்கு ரொம்ப மனம் உடைந்து போய் இனிமேல் நம்ம 2 பேரோட லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஷாலினி அவர்கள் கூட நடிக்கும் போது லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணாமல் அஜித் அவர்கள் உடனே திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு உடனடி கல்யாணம் பண்ணதா அந்த காலகட்டத்தில் வரலாறு சொல்லி இருக்குதுப்பா. ஸோ எது என்னவாக இருந்தாலும் இதுதான் ஃபேக்ட். ஸோ இதுதான் வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இவங்க 2 பேரும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க கலந்துக்கிறது கிடையாது. இவங்களை பற்றி அவங்க கமெண்ட் கொடுத்தது கிடையாது. அஜித் அவர்கள் அவங்கள பற்றி கமெண்ட் கொடுத்தது கிடையாது. எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருந்த காலகட்டத்தில் திடீர்னு அஜித் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உயரிய ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இவங்க எதுக்கு கிளம்பி வரணும்? கிளம்பி வர அளவுக்கு அவ்வளோ மட்டமான ஆளும் வந்து ஹீரா அவர்கள் கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். ஒரு சில பேரோட ப்ரெஷர்னால இதை அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் அரசியல். ஸோ இந்த விஷயத்த நம்ம நண்பர்கள் எல்லாருமே இதோட விட்டுட்டு அஜித் அவர்களோட கேரக்டரையும் அசாசின் பண்ண வேண்டாம், ஹீரா அவர்களையும் வந்து காலி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் நண்பர்களே, இன்னும் கூடிய விரைவில் ஹீரா அவர்கள் தமிழ் சினிமாவில் சீக்கிரமாக என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரிக்காகவும் இந்த மாதிரியான ஒரு சின்ன விதையை போட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். இங்கே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் எல்லாரும் இறங்குறாங்க. அந்த அளவுக்கு ரிசீவரோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறனால தான் இந்த மாதிரியான மட்டமான மார்க்கெட்டிங்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அப்பட்டமான அரசியல் சதி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணுமே தவிர இது வந்து தனிப்பட்ட ஒரு நபரை அட்டாக் பண்ணி அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதையை கெடுத்து விடும் விதமாக நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்றதான் என்னோட சின்ன வேண்டுகோள். ஸோ இது வந்து நம்ம ஒரு அரசியல் செட்டப்பு, ஒரு அரசியல் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ஆட போங்கயா, நீங்கள் அடுத்தது விஜயம் தான் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் சொல்கிறானுங்க விஜய் அவர்கள் தான் வந்து அஜித்தோட இமேஜை கெடுக்க பார்க்குறாருன்னு. இதெல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சா விஜய் அவர்கள் 2 பேருக்கும் போட்டி நடந்தது பார்த்தீங்களா? இமயமலையில் உன்கொடி நட்டால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்தில் விஜய் அவர்களோட தந்தையும் பண்ணியிருக்காரு. பட் அதை வந்து விஜய் அவர்கள் இப்போ பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா 2 பேரும் மிகப்பெரிய சிகரங்களாக வளர்ந்து நின்றுட்டாங்க தமிழ் சினிமாவில். ஸோ நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபேக்ட் அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாமா இல்லை இதுக்கு பின்னாடி யாரை வந்து நம்ம கழுவி ஊற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு நம்மளோட அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இதுதான் எல்லாமே அரசியல், எல்லாமே மார்க்கெட்டிங், எல்லாமே ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.